இப்போ தேர்தல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இது சிறுபான்மையினர் ஓட்டு எந்த அளவுக்கு போகுது, பெரும்பான்மையினர் ஓட்டு எந்த அளவுக்கு இருக்குது, இது வந்து திமுகங்கிற ஒரு பெரிய இது வந்து ஒரு சாஞ்சு ஒரு பக்கம் கொண்டு போட்டிருக்காங்க. என்டிஏங்கிற ஒரு இதில் வந்து எடப்பாடியார் ஒரு கிளப்பி கொண்டிருக்காரு. விஜய் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஒரு கால திமுக மறுபடியும் வந்துச்சுன்னு ஆட்சிக்கு அவர் சந்தீப் ராய் ரத்தோர் வந்து மறுபடியும் இருப்பாரான்னு சொன்னா அது கேள்விக்குறி தான். ஏன்னா எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமான நபர் தான் டிஜிபியா நியமிப்பாங்க. இதே நேரு தான்டா திருச்சியில் அனார் பார்க் தர்கா 300 ஆண்டு பழமையான அனார் பார்க் தர்காவை இரவு இடிச்சான், புல்டோசர் வச்சு இடிச்சான். அவங்க கூட சேர்ந்து நின்று நீங்களும் முஸ்லீம் ஓட்டு கேட்கறீங்களே, நீங்க எல்லாம் என்ன முஸ்லீம்லான்னு போட்டிருக்கேன். உடனே என்ன பண்ணா இப்போ திமுக ஓட்டு போட அண்ணா திமுக போட சொல்றியா, அங்க காசு வாங்கிட்டியா, கொடுத்தாலும் வாங்கி தொலைக்கலாம், அவனுங்களும் கொடுக்கவும் மாட்டேன்றாங்க. ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஜெயிச்ச உடனே நான் இதை பண்ணிடுவேன், வானத்தை வந்து வில்லா வளைச்சிடுவேன், மணலை கைராச்சிருச்சுவேன், எந்த முன்னெடுத்து செயல்பட்டு வர. இப்போ விஜயோட இது வந்து தாக்கத்தை உருவாக்குங்கிறீங்களா? இவரோட இதுக்கு ஏதாச்சும் ஓட்டு பாதிப்பு வருமா? அதை உடைக்கிறதுக்காக விஜய் வர போராட்டி கப்பலாசன் இறங்கி விட்டாங்க. அப்போ நம்மளுடைய கொள்கை தம் தேசிய சித்தாந்த கொள்கையை கொண்டு போகணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணும்போதெல்லாம் இந்த கூத்தாடிகளை வச்சு நம்மளை இப்படி பண்ணுறாங்களே போது கொஞ்சம் விரக்தி இருக்கலாம். இந்திய தேசிய லீக்கின் தலைவர் தடா ரஹீம் வந்திருக்காரு. அவரோட நம்ம நிறைய பேசுவோம். அதாவது தேர்தலை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்குது, அதையே முன்கூட்டி நம்ம எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம கொண்டு வருவோம். வணக்கம் இந்திரா. இப்போ தேர்தல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதில் நீங்களும் களத்தை இது பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் வந்து சிறுபான்மையினர் ஓட்டு எந்த அளவுக்கு போகுது, பெரும்பான்மையினர் ஓட்டு எந்த அளவுக்கு இருக்குது, இது வந்து திமுகங்கிற ஒரு பெரிய இது வந்து ஒரு சாஞ்சு ஒரு பக்கம் கொண்டு போட்டிருக்காங்க. என்டிஏங்கிற ஒரு இதில் வந்து எடப்பாடியார் ஒரு கிளப்பி கொண்டிருக்காரு. விஜய் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இதில் வேல்முருகனும் உள்ளுக்குள்ளே போந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு இன்னைக்கு தெரிய வேண்டிய அவசியமான ஏன் இதில் சீமான ஒட்டி சீமானும் களத்தில் இறங்கி போயிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்து இப்போ அவரோட முகத்தில் வந்து சோகம் தெரியற மாதிரி எங்களுக்கெல்லாம் படுது. 4-5 பொதுக்கூட்டங்கள் அட்டன் பண்ணா சோகமா தான் தெரியும். ஏசி ரூம்ல இருந்துட்டு தூங்கிட்டு ஒரு கூட்டம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்க, உங்களுக்கு இப்போ கவர்ச்சியா இருக்கும். அவர் ஒரு நாளைக்கு மனுஷன் மாதிரி இல்ல, மிருக மாதிரி சுத்தி. ஆமா, காலையில ரொம்ப காலையில அதிகாலையிலே ஆரம்பிச்சிடாரு போல் இருக்க. அதிகாலையில் ஆரம்பிச்சு அது போயிட்டு இருக்கு. ஒரு கால திமுக மறுபடியும் வந்துச்சுன்னு ஆட்சிக்கு அவர் சந்தீப் ராய் ரத்தோர் வந்து மறுபடியும் இருப்பாரான்னு சொன்னா அது கேள்விக்குறி தான். ஏன்னா எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமான நபர் தான் டிஜிபியா நியமிப்பாங்க. அந்த டிஜிபியா நியமிக்கிறது கூட எப்படின்னு சொன்னா 3 பேரை தேர்ந்தெடுத்து மத்திய இதுக்கு அனுப்பினது. அவங்க வந்து அந்த 3 பேர்ல ஒருத்தரை வந்து பரிந்துரை பண்ணுவாங்க. அந்த நபரை டிஜிபி இவங்களா தன்னிச்சையா போட முடியாது. அதனால தான் என்ன பண்றாங்கன்னா டிஜிபியா போடாம 6 மாசம் டிஜிபி இல்லாம தான் ஓடுது. ஆமா, பொறுப்பு டிஜிபியா இருக்காரு. ஆமா, அப்ப ஏன்னு சொன்னா இவங்க 3 பேரை கொடுத்தாங்க. அந்த 3 பேரை மத்திய அரசு இன்னும் ஓகே பண்ணல. அதுக்காக என்ன பண்றாங்க, அவசரமா இவங்க வந்து பொறுப்பு டிஜிபியை போட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு பொறுப்பு டிஜிபி இது கேன்சல் பண்ணிட்டு அவசரமா டிஜிபியை நியமிக்கிறாங்க. இது நியமிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு, புரியுதுங்களா? ஆனா இவர் RSS காரன்னு சொல்லி பிரச்சாரம் பண்றான் பத்திய திமுக காரன். இதுலதான் எனக்கு ஒரு முரண் சந்தேகம் வருதா. இதுக்கு முன்னாடி அவரை நீங்க விமர்சனம் பண்ணி அது வேற விஷயம். தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுடைய கைப்பாவியா இருக்குது, அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஊருக்கு தெரிஞ்ச விஷயம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா சந்தீப் ராய் ரத்தோர் RSS கேடர் பிஜேபிக்கு சொல்லிதான் அவர் நியமிச்சிருக்காருன்னா அப்போ அவரை RSS பிஜேபி சேர்ந்த கமிஷனர் ஆக்கியது நீ ஏன் ஆக்கன? சரி, இப்ப அவரு இருக்கட்டும். இப்ப காவல்துறை அதிகாரி இப்ப வந்து சீஃப் செக்ரட்டரி எல்லாம் இது பண்ணிருக்காங்களா? இல்ல, சீஃப் செக்ரட்டரி நிறைய எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே மாத்திருக்காங்க. அது எப்பவும் மாற்றதான் செய்வாங்க. இல்ல, ஜெனரலா மாத்துவாங்க. ஒவ்வொரு தேர்தலும் நம்ம பார்த்திருக்கோம். முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கவங்களுக்கு மாத்துவாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்ஸ்பெக்டர் எல்லாம் கூட மாத்துவாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் கூட மாத்துவாங்க. அதெல்லாம் ரொட்டீனா நடக்கக்கூடிய ஒரு. நான் ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன்னா, இப்ப சவுக்கு சங்கரை
அரெஸ்ட் பண்ணணும்னா போலீஸ் நினைச்சா மட்டும் அரெஸ்ட் பண்ண முடியாது. போலீஸ் வந்து குண்டாஸ் போடுவாங்க, ஆனால் வந்து அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்குல்ல. இல்லைங்க, கமிஷனர் அருண் கவர்மெண்ட் வாங்கணும்ல. கமிஷனர் அருண் ஐபிஎஸ்க்கு நல்லாவே தெரியுங்க, நம்மளை மாத்திடுவாங்கன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி இவனை தூக்கணும்னு சொல்லிதான் இவர் என்ன பண்றாரு, ஆந்திராவில் போய் பிடிக்கிறாரு. அவரும் அவங்க மாநிலத்தையும் கூட இருக்கும்போது பிடிக்கிறாரு. நான் கேட்கிறேன், சவுக்கு சங்கர் ஊழல் பண்ணிட்டு ஓடனா, இவ்வளவு அவசரமா நீங்க கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வர்றது, அல்லது திருடிட்டு ஓடனா, கொலை பண்ணிட்டு ஓடனா என்ன குற்றம்? வாரண்ட் ஆஜராகலை அப்படிதான் சொல்லணும். அதாவது நீதிமன்றம் கொடுத்து இப்போ இடைக்கால ஜாமீன்ல அந்த தேதியில் ஆஜராகணும், இவ்வளவுதானே. இதுக்கு ஒரு பிடி வாரண்ட் போட்டு இது போன்ற லட்சக்கணக்கான வழக்கு இதே சென்னையில் நான் எடுத்துக்காட்டு தயாராக இருக்கேன். 1-2 இல்லை, லட்சக்கணக்கான வழக்கு பிடி வாரண்ட் போட்டு, உயர்நீதிமன்றம் பிடி வாரண்ட் போட்டு, அமர்வு நீதிமன்றங்களுக்கு பிடி வாரண்ட் போட்டு கைது பண்ணாமல் லட்சக்கணக்கான வழக்குகள் இதே சென்னையில் சொல்லுவேன். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கருக்கு மட்டும் மெனக்கட்டு நீங்கள் ஓடி போய் அதுவும் ட்ரேஸ் அவுட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பிடிக்கிறீங்கன்னா, அப்போ திமுக அரசும் அருண் ஐபிஎஸ் சேர்ந்து நடத்திய ஒரு அரசு பயங்கரவாதமாக தான் நீங்க பார்க்கணும். இப்போ நீங்க சவுக்கு சங்கரனமோ ஒரு இது மனித உரிமை மீறி தான் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னும் சோசியல் மீடியா அவரோட ஆக்டிவா இருக்க என்ன காரணம்? அவரோட பேர்லயே வர சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு, எக்ஸ் தலை பக்கங்கள் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட பேரில் இருக்கிற இது வந்து ஆக்டிவாக இருக்க, அது என்ன காரணம்? அது ஆக்டிவாக இருக்குன்னு சொன்னால் யாருக்கிட்ட உங்கள்கிட்ட கொடுத்துருந்தா நீங்கள் கூட போட்டுருக்கலாம் டெய்லி. இப்போ நான் அப்போ அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களா அவருக்கு? அந்த மாதிரி ஆட்களை வச்சு போட்டுருப்பாரா? நட்பு சக்தி எத்தனை இருக்கு, நட்பு வட்டங்கள் எத்தனை இருக்கு, அவங்ககிட்ட அந்த ஐடியா கொடுத்துட்டா முடிஞ்சது. ஆமாம், அவரு உள்ள இருந்தா இருக்கட்டும். ஏன் விஜயகாந்த் செத்து எத்தனை நாள் ஆகுது? விஜயகாந்த் ஐடி இன்னும் கூட ஆக்டிவிட்டா இருக்கு. ஆமாம்மா, விஜயகாந்த் ஆவியா வந்து போடுது. ஆனால் இவரோட போட்டுக்கொண்டிருக்காங்க. இவரும் பேசுகிற வீடியோலாம் முதல்ல பேசி வச்சுட்டு போகிறோம், நிறைய வீடியோ பேசிட்டு போடாமல் இருந்தாங்க. இப்போ அது போட வாய்ப்பு. அப்போ கொஞ்சம் அவரும் வந்து ஒரு எச்சரிக்கையாக தான் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு இல்லைங்களா? தெரிஞ்சு தானே. இப்போ ஏன் அவர் அந்த போய் சரண்டர் ஆகும் மாதிரி இருக்கு. சரண்டர் ஆனா மறுபடியும் கைது பண்ண போறாங்கன்ற தகவல் வந்த பிறகு தான் அவர் போறாப்புல. இல்லைன்னா ஒரு கோர்ட்டுக்கோ இல்லை அரெஸ்ட்டுக்கோ பயப்படுறாரு இல்லை. ஆமாம், வீம்புக்கு பண்ண போறாங்க. தேர்தல் நேரத்தில் பண்ணாங்கன்னா நமக்கு அந்த இது முடங்கும் இல்லையா, பிரச்சாரம் முடங்கும். அப்படின்றது அவர் என்ன பண்றாரு, வேற மாநிலத்திலிருந்து வீடியோக்களை பேசி அவங்க ஆளுங்களை விட்டு போட வைக்கிறாரு. இதுதான் மெயின். இல்லை, இந்த விஷயத்துல நீங்க எடப்பாடியாருக்கு அவர் வந்து சாதகமா இருக்கிறத பார்த்தா ஏதாவது பணம் வாங்கிட்டாரோ? ஏங்க இப்ப நான் கூட திமுக எதிர்க்கேன், இப்படிதான் சொல்றாங்க. அதிமுக காசு கொடுத்துட்டான்றாங்க. இன்னைக்கு கூட ஒரு பேஸ்புக்ல ஒரு இது போட்டேன், KN நேரு முஸ்லீம்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து KN நேருக்கு ஆதரிச்சு பிரச்சாரம் கேட்கறாங்க. அப்ப நான் கேட்டேன், இதே KN நேரு தான்டா திருச்சியில அனார் பாக் தர்கா 300 ஆண்டு பழமையான அனார் பாக் தர்கா இரவு அடிச்சான், புல்டோசர் வச்சு அடிச்சான். அவங்க கூட சேர்ந்து நின்று நீங்களும் முஸ்லீம் ஓட்டு கேட்கறீங்களே, நீங்க எல்லாம் என்ன முஸ்லீம்களான்னு போட்டிருக்கேன். உடனே என்ன பண்ணா, இப்ப திமுக ஓட்டு போட அதிமுக போட சொல்றியா, அங்க காசு வாங்கிட்டியா? கொடுத்தாலும் வாங்கி தொலைக்கலாம், அவனுங்களும் கொடுக்கவும் மாட்டேன்றாங்க. திமுக இப்ப மட்டுமா எதிர்க்கிறோம், தேர்தலுக்காக எதிர்க்கிறோமா? தொடர்ந்து எதிர்த்துட்டு. சரி, இந்த தேர்தல் நேரத்திலாச்சும் ரஹீம் தொடர்ந்து திமுக எதிர்த்துட்டு இருக்கான், நம்ம கொஞ்சம் காசு கொடுப்போம்னு கொடுத்தானுங்கன்னா பரவாயில்ல, அதையும் கொடுக்க மாட்டேறாங்க. நீங்க காசு கொடுத்தாலும் எதிர்த்து பேசுறீங்க, என்ன பண்றது? இல்ல நான் என்ன சொல்றேன், இவனுங்க அதாவது திமுகவுடைய அண்ணா அறிவாளி அடிமைகள் தொடர்ந்து பேசுற பேச்சுக்களை வச்சு. சரி, இப்போ உங்களோட சிறுபான்மையினர்ல பெரும்பான்மையான ஆட்கள், பெரும்பான்மையான சிறு சிறு அமைப்புகள் வச்சிருக்கவங்க எல்லாருமே போய் திமுகவோட சின்னத்திலையும் அவங்களோட சேர்ந்து இப்போ பயணிச்சு கொண்டிருக்காங்களே. வழி என்ன? தனியா நின்று ஜெயிச்சிட முடியுமா? எம்எல்ஏ ஆகணும். ஒரு தடவை எம்எல்ஏ ஆகிட்டீங்கன்னா அந்த சுகம் கண்டுட்டாங்கன்னா, இப்போ அந்த தமிழ்மண் சரியெல்லாம் இருக்குன்னா என்ன, அவன் விட்டா அவன் வந்து திமுக வரனோட மோசமா திமுகவை பாராட்டுறான். அந்த ஆளு ஒரு அளவு வேண்டாமா? தமிழ்நாட்டை வந்து முத்துவேல் கருணாநிதி இல்லைன்னா காப்பாத்துறதுக்கு எவனுமே இல்லைன்றான். பாவிலா அந்த அளவுக்கு ஒரு சீட்டுக்கு. ஆமா, ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. அடிமைகளே சிறந்த அடிமை யாருன்னு இப்ப முஸ்லீம் அமைப்புக்குள்ள போட்டி. அது தெரியுமா உங்களுக்கு? ஆனா நல்லா பேசினவர்ல. இல்ல, நானும் சொல்றேன், திமுகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள்ல சிறந்த அடிமை யாரு? இந்த போட்டி தான் நடக்குது. SDPயா, தமுகவா, முஸ்லீம் லீகா, தமிழ் அன்சாரியா? இந்திய தேசிய இன்னொன்று இருக்குல்ல, இந்திய முஸ்லீம் லீக் இன்னொன்று இருக்குல்ல. இல்ல, எல்லா பயிர்களும் அதான் போட்டி.
ஓ யாரு அடிமை வந்து அப்பா இவர் வந்துட்டாரு யாரு உதயநிதி ஸ்டாலினை பார்த்துட்டேன், உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டேன், இதை வந்து பொங்குறோம். அடாப்பா உதயநிதி ஸ்டாலின் என்னடா அவன், யார் அவன்? நீங்க உங்கால் மட்டும் இல்லையே, நீங்க வந்து கமலும் கூட அப்படிதான் பண்ணாரு. கமல் எப்படி வேகமா வந்தாரு, டிவி எல்லாம் தூக்கி உடைச்சாரு, டியூப்லைட் இது டார்ச்சை வச்சு காமிச்சிட்டு இருந்தாரு. பிரகாசன் விடுங்க, நான் இவனுங்க எல்லாம் கொள்கை பேசுறவனுங்க. யாரு இந்த ஒரு இனத்துக்காக ஒரு சமுதாயத்துக்காக கொள்கை பேசணும். அப்ப இவனுங்க வந்து சாதாரணமான உதயநிதி ஸ்டாலின் கையை பிடிச்சதுக்கு இந்த அளவுக்கு வாழ்ந்த பூமியை துள்றானுங்கன்னா, இப்ப இவங்களுக்கு என்னன்னா அந்த திமுக அண்டி பிழைக்கணும். சரி நீங்க அண்டி பிடிங்க, நீங்க வாங்கினதுக்கு நீங்க நிக்கிறதுக்கு அண்டி பிடிங்க. சமுதாயத்தை அங்க போய் மண்டி போட வைக்கிறீங்க. இந்த கேள்வியை கேட்டோம்னா நம்ம பாஜக போயிட்டு. ஓ நீங்க பாஜக பக்கம் போன மாதிரி யாருக்கும் தெரியலையே. இல்ல அப்படி சொல்றது சோசியல் மீடியால வர்றது தானே. அவங்களை எதிர்த்து பேசுனீங்கன்னா அவங்களை வந்து இந்த மாதிரி திமுக எதிர்த்தாவே அவ்வளவுதாங்க, உங்களுக்கு பாஜக சாயத்தை பூசி விட்டுறாங்க. ஆமா சரி, இப்போ அவங்கள இப்போ வந்திருக்கவங்க வின் பண்ணி வந்தாங்கன்னு வைங்க. ஜவஹர்லால் வின் பண்ணி வர்றாரு, இது அன்சாரி வர்றாரு, இன்னும் அது பெரிய ஒரு இது இருக்குது, லிஸ்ட் இருக்குது. இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா எம்எல்ஏ ஆனாங்கன்னா உங்க சமுதாயத்துக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டாங்க, அவனுக்கு சம்பாதிப்பாங்க. வேற என்ன பண்ணாங்க? 5 வருஷத்துக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க? ஜவஹர்லால் என்ன பண்ணாரு? அப்துல் சமத் பேசினாங்களே, என்ன பேசுனாங்க? சமுதாயத்துக்கு அப்பப்ப பேசுறாங்க, அப்புறம் ஃபாரின் எல்லாம் போறாங்க, நிறைய இடங்களுக்கு போறாங்க. அதான் என்ன அவங்களும் சொந்த நலனுக்கு போறாங்க சம்பாதிக்கிறது. வேற என்ன? அப்துல் சமத் ஜெயிச்சான், அப்துல் சமத் இந்த தர்கா இடிக்கிறதுல பல கோடி வாங்கிட்டு இடிச்சான், KNR கூட சேர்ந்துக்கிட்டு. இந்த பேராசிரியர் என்ன பண்ணாரு? அவரும் அப்படிதான், எல்லாம் அப்படி. பேராசிரியர் மேல குறை சொல்லாதீங்க. பேராசிரியர் ஜவஹர்லால் அவரு என்ன வாழ்க்கை குச்சி தேவத்தா என்னங்க? இல்ல அவர் என்ன குறை செஞ்சிருந்தான்னு சொல்லுங்க. என்ன நிறை செஞ்சாருந்தாலும் பேரு. எதுவுமே செய்யலன்னா எது புடுங்கிறதுக்கு நீ போய் உட்காந்துருக்கேன் சட்டமன்றத்துல. நான் கேட்கறது, எதுவுமே செய்யறதுக்கு எதுக்கு நீ போய் சட்டமன்றத்துக்கு போனோம்? வயசாட்சியில போய் ஒதுங்க. நீங்க அவங்க வயசானவங்களும் நீங்க சொல்றீங்க. அன்சாரி எல்லாம் ஒன்றும் பெரிய வயசு இல்லையா, இப்ப யங்ஸ்டர் தான் அவங்களாம் இன்னும். சரி, அதெல்லாம் தாண்டி நீங்க விசிகால வந்து ஒரு போன தடவை எம்எல்ஏ இருந்த ஒருத்தர் சானவாஸ், இந்த தடவை அவருக்கு இதே கொடுக்கும்போது விசிகா கொடுக்கவே முடியாது, கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாமா. ஆனா இது வந்து டிஎம்கே அழுத்தம் கொடுத்துருக்கு போல இருக்க. ஆனா சொல்லி டிஎம்கே அழுத்தமே இல்லைங்க. எப்படி கொடுப்பாருங்க? அங்க போய் திருமாவளவன் உட்கார்றாரு, அந்த உத்தேச பட்டியலோட போய் உட்காரு. உத்தேச பட்டியலை படிச்சு டிஆர் பாலு சொல்றாங்கன்னா, என்னங்க இதுல நாகப்பட்டினம் போட்டிருக்கீங்க? ஆமா நாகப்பட்டினம் வேணும். ஆளுஷானு நிக்க மாட்டேன்ட்டாரு நாகப்பட்டினம் அப்படின் போது ஒரு தலைவருக்கு எப்படி இருக்கும்? நாகப்பட்டினத்தில் நிக்க மாட்டேன்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியில் தானே இருக்காரு. விடுதலை சிறுத்தை கட்சியில சொல்லி தானே போனோம். தலைவர்கிட்ட போய் சொல்லியிருக்காருன்னா அப்போ அவர் கோபம் வருமா வராதா? அப்படியா? சிரிச்சுக்கிட்டே அவரு வந்து நம்ம தான் ஏற்கனவே பேசியிருக்கோம்ல, யாரு திருமாவளவன் 3 கருணாநிதிக்கு சமமானவர். அப்ப அவரு என்ன பண்ண, சிரிச்சுக்கிட்டே கம்முன்னு வந்துட்டு வச்சாரு விட்டு. இப்ப அண்ணன் திருமாவளவனே சொல்றாரு ஒரு பேட்டியில, அதாவது நாங்க அங்க போய் உட்காந்தும் போது அவங்க சொல்றாங்க நாகப்பட்டினத்துல நிக்க மாட்டேன்னு சொல்லி சாணவசது, அதுலயும் எனக்கு தெரியாதுன்றாரு. கட்சி தலைவருக்கு தெரியல. அப்போ அதுக்காக தான் என்ன பண்றாரு திருமாவளவன் சிரிச்சுக்கிட்டே வந்துடுறாரு. வேட்பாளர் பட்டியல் ரெடி பண்றேன்னு திமுக வேட்பாளர் பட்டியல் ரெடி பண்ணி வெளியிட்டு பிரச்சாரம் ஆரம்பிச்ச பிறகு கடைசியா வெளியிடுறாரு. ஏன்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம விட்டோம்னா இந்த 3 பேர், பனையூர் பாபா இருக்கட்டும், SS பாலாஜியா இருக்கட்டும், நம்ம ஷானவாஸா இருக்கட்டும், 3 பேருக்கு திமுக வாய்ப்பு கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இப்ப கட்சி உடைந்தது எப்படி உடச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அது ஒரு பேர். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே திமுகவோட சார்ந்து தான் இருக்கான்னு சொல்றாங்க. ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, சில பேர் அது எல்லா கட்சியிலுமே இருப்பாங்க. திமுக ஆதரவா கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனா நான் வச்சிருக்க சின்ன கட்சியில அப்படி எல்லாம் நடக்குது. திமுக ஆதரவா இருக்கிற குரூப் இருக்கு, அண்ணா திமுக ஆதரவா இருக்கிற குரூப் இருக்கு. அது இயற்கை, அதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் இவங்க 3 பேரை பல்லு பிடுங்குறது இதுக்குதான். சரி, இப்போ வாழ்வுரிமை கட்சியில சொல்லுங்களேன். நீங்க அவர் வந்து இப்போ வந்து ஒரு எத்தனை இது டிக்ளேர் பண்ணியிருக்காரு?
எத்தனை இடத்துல நிக்கிறாங்க? 220 தொகுதி இப்போ மனு தாக்கல் பண்ணது, அது 20 தொகுதிகள் ரத்து ஆயிடுச்சு. குறைஞ்சி 200 தொகுதி 198 200 தொகுதியில் நிற்கிறாரு. இப்போ 200 தொகுதியில வாழ்வுரிமை கட்சி சார்ந்த வாழ்வுரிமை கூட்டமைப்புன்னு நினைக்கிறீங்களா? என்ன என்ன ஒரே சின்னத்தில் தான் நிற்கிறோம். ஒரே சின்னம் கேமரா சின்னம் தான். வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக ஒரே சின்னம் கேமரா சின்னத்தில் தான் எல்லாருமே நிற்கிறாங்க. வேற எந்த சின்னத்திலும் நிற்கல. சரி, இப்போ போய் அவர் போய் அன்புமணியும் ராமதாஸும் சேரணும், ஒன்று சேரணும், நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் அந்த ஜாதி இதுக்குள்ள போயிட்டு இருக்காரு. ஜாதி இது இல்லை, அது என்னதான் இருந்தாலும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவங்க 2 பேரும் குருவா தானே பார்க்குறேன் ஆரம்பத்தில். ஆமாம் ஆமாம், அங்கிருந்தான் வந்தார். அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு பிறக்க ஒரு பத்திரிகையாளராக நீங்க கேட்கும்போது நான் முயற்சிப்பேன், முயற்சிகள்னாலும் முயற்சிக்கிறேன், அவங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்ற எண்ணம் இருந்தாலும் சேரணும் அப்படின்னு சொல்றது தானே அறம். ஆனா இந்த இந்த இப்போ ஓடுற ரேஸ்ல வேல்முருகன் பெரிய அளவுல ஒன்றும் வர்ற அந்த மாதிரி 2% ஓட்டு வாங்குவார்ல, இல்லை 1% வாங்குவார்ல, அது ஒரு பெரிய வெற்றி தானே. இதுவரை நீங்க பாருங்க, இப்ப நாம் தமிழ் கட்சி கூட 234 தொகுதியை தன்னிச்சை வேட்பாளர் இப்ப அறிவிச்சிருக்காங்க. ஆனா இது ஒரு லாங் ப்ராசஸ். இதுக்கு முன்னாடியே அவங்க எந்தெந்த தொகுதியில யார் யார் நிப்பாட்டணும், அவங்க ஏற்கனவே 2-3 தேர்தல் அவங்க அனுபவிச்சிட்டாங்க. இவர் ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் குறுகிய காலம், ஒரு 10 நாள் தான். 10 நாளுக்குள்ளே இதை ரெடி பண்ணி வேட்பாளர் மனு தாக்கல் பண்றது, 100 பேர் வேட்பாளர் மனு தாக்கல் பண்ணது பெரிய விஷயம் இல்லையா? 200 பேர் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது சாதாரணமான காரியமா நீங்க பார்க்க கூடாது. அதுவும் ஒரு கூட்டமைப்பா உருவாக்கி. ஆமா ஆமா, நான் அப்படின்றது இல்லாம நாங்க எல்லாம் ஒரு கூட்டமைப்பா இருக்கோம். அதுல பெரிய கட்சிகள், பெரிய தலைவர்கள், புகழ் வாழ்ந்தவர்கள், பேச்சாளர் அப்படியெல்லாம் இல்லாம அங்கங்க இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள், மக்கள் பிரதிநிதி, அவங்களதான் வேட்பாளராக நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா வேல்முருகனுடைய இந்த டேலண்ட், இந்த அரசியல் இது போக்கு, ஏன்னா அதுலயே அவரு டிஃபரெண்டா இருக்கு. அவர் 2-3 எம்எல்ஏ இருந்திருக்காரு. டிஃபரெண்டா இருக்கு, ஒரு பாராட்டுக்குரியதா இருக்கு. நான் அந்த கூட்டணியில இருக்கேன், நானும் சில தொகுதி நிக்கிறேன்றதுக்காக சொல்ல இல்ல, அவருடைய அணுகுமுறை எல்லாமே டிஃபரெண்ட். சரி, அவரோட சார்பா ஒரு 2-3 பேர் வர்றாங்கன்னு வைங்க, அவர்களால என்ன சாதிக்க முடியும்? என்ன எங்க வர்றாங்க? வின் பண்ணி வர்றாங்க இப்ப எம்எல்ஏவா. அதாவது ஒரு 2-3 எம்எல்ஏ வந்தாங்கன்னா என்ன சாதிக்க முடியும்? நாங்க அதெல்லாம் முடியாது. அதிகாரம் அந்த அதிகாரம் வந்த பிறகுதான் நான் இதை சாதிப்பேன் அதை சாதிப்பேன் சொன்னதெல்லாம் செய்ய முடியுமா முடியாதா எல்லாமே அப்பதான் பார்க்க முடியும். ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஜெயிச்ச உடனே நான் இதை பண்ணிடுவேன், வானத்தை வில்லா வளைச்சிடுவேன், மணலை கையில திரிச்சிடுவேன், எந்த பண்ண முடியும். யதார்த்த நிலை சொல்றேன். அதேதான். இப்ப நீங்க சிறுபான்மையினர் சார்ந்து ஒரு 4 பேர் வர்றாங்கன்னா அவங்களாலே ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, இன்னைக்கு 4 எம்எல்ஏக்களால ஒன்னும் பண்ண முடியாது, தடாரகிமால பண்ண முடியுது. சோசியல் மீடியாவில் உட்காந்து 10-20 வீடியோக்களை நான் பேசுறேன்னா இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அப்ப அரசுக்கு எதிராக, போலீஸுக்கு எதிராக, அந்த அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக நம்ம பேசும்போது அந்த 10 விஷயம் பேசும்போது 2 விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படுது. அவங்க சட்டமன்றத்தில் உட்காந்து கொடுக்க முடியாம தான் உட்காந்து, ஒண்ணு நல்ல சம்பளம் வாங்கலாம், 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுக்கலாம், சம்பளம் இருக்குது, பல சலுகைகள் இருக்குல்ல. ஒரு தொகுதிக்கு 5-10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு. ஆமா, அதுல ஒரு 2 கோடி செலவு பண்ணிட்டு மீதியே இவங்க ஆட்டிய போறது. அது இல்லாம கொஞ்சம் டேலண்டபிள் கொஞ்சம் எம்எல்ஏக்கள் இருந்தா, இப்போ ஆளு சாணி ஒவ்வொரு அமைச்சர்களையும் பிடிச்சி 2-3 கான்ட்ராக்ட் வெவ்வேறு ஆள் பேர்ல வாங்கி அது வேற இன்கம், இப்படி சம்பாதிக்கிறவனும் இருக்கான். இல்ல சம்பாதிக்கிறதுக்காக தான் 1-2 கிடைச்சாலும் போறதுங்கிறது வேற என்ன? எவங்க மக்கள் பணி செய்யறதுக்காக போறான்? ஒரு எம்எல்ஏ இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூட இல்ல. இப்ப இவ்வளவு சொல்றீங்களே, இப்போ இவரு நம்ம சீமான் அவரும் தான் நின்று நிக்கிறாரு, தோத்து போறாரு, மறுபடியும் புதுசா கொண்டாந்து செலுத்துறாரு. பழைய ஆட்கள் எல்லாம் காணாம போயிட்டாங்க. பழைய ஆட்கள் பல பேர். அரசியல் வேற. நீங்க சீமானுடைய அரசியல திமுக அதிமுக ஒப்பிட்டு பேசாது. நான் அவங்கள ஒப்பிட்டு பார்க்காது. அவங்களும் இப்ப பல முறை தேர்தல் நின்று தோத்துட்டு மறுபடியும் இந்த முறையாச்சு ஏதாச்சும் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா? இல்ல நான் என்ன சொல்றேன், என்ன பண்றது, ஒவ்வொரு முறை கடந்த முறை கமலஹாசன் இறக்கி விட்டாங்க, இந்த முறை விஜய் இறக்கி விட்டாங்க. அவரும் எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு ஒரு கொள்கை ரீதியா இது போன்ற கவர்ச்சி அரசியல் இல்லாம ஒரு விதமான ஒரு முன்னெடுத்து செயல்பட்டு வர. விஜயோட இது தாக்கத்தை உருவாக்குறீங்களா? இவரோட இதுக்கு ஏதாச்சும் ஓட்டு பாதிப்பு வருமா? இல்ல, இல்ல. அதாவது
திமுக அதிமுக அடுத்த நிலை யாருன்னா சீமான் இருந்தாப்புல. அதை உடைக்கிறதுக்காக விஜய் வர போன வாட்டி கமலஹாசன் இறக்கி விட்டாங்க, இந்த வாட்டி விஜய் இறக்கி விட்டாங்களா இல்லையா? அப்ப அந்த கோபத்துல தான் விஜய் எல்லாம் அவர் அட்டாக் பண்றது, மற்றபடி ஒன்றுமே இல்லை. அப்போ நம்மளுடைய கொள்கை தேசிய சித்தாந்த கொள்கையை கொண்டு போகணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணும்போதெல்லாம் இந்த கூத்தாடிகளை வச்சு நம்மளை இப்படி பண்ணுறாங்களே போது கொஞ்சம் விரக்தி இருக்கலாம். அதனால் சீமானுடைய ஓட்டெல்லாம் விஜய்க்கு போடுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது முட்டாள்தான். இப்போ சீமான் ஓரளவுக்கு ஓட்டு வாங்குவாரா? போன முறை இந்த முறை கூட தான் செய்யும் தவிர குறைய வாய்ப்பு இல்லை. சரி, அப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம அடுக்கணும்னா திமுக அதிகம் வாங்குங்கிறீங்க. அதுக்கு அடுத்தது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அவங்க ஓரளவுக்கு 2வது தகுதி இருக்காங்க. 3வது விஜய் வந்துடுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அதிமுக கூட்டணி தான் வரும். ஏன்னு சொன்னால் கூட்டணி பலன்னா திமுக கூட்டணி. ஆனால் இதில் விஜய் வராமல் இருந்தனா திமுக கூட்டணி அசைக்கிறதுக்கு ஒன்றும் முடியாது. பாராளுமன்றத்தில் எப்படி 40 ஆனாங்களோ அதேமாரி 200க்கு மேலே கூட வெல்ல வாய்ப்பு இருந்தது. ஆனால் விஜய் வருகை திமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸ். அது என்ன மைனஸ்ன்னு சொன்னால் சிறுபான்மை, குறிப்பாக கிறிஸ்துவ மக்களுடைய வாக்குகள் விஜய்க்கு போகும், அப்படி போயிடும். அப்போ இதெல்லாம் இலவசமாக திமுக பெற்றுட்டு இருந்த ஓட்டுகள் புரியுதுங்களா உங்களுக்கு? இது 2வது தலித்து, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளும் விஜய்க்கு போகுது. இதுவும் திமுக பெற்ற வாக்குகள். இனி கொள்கை கத்திரிக்காய்லாம் தூக்கி ஓரமா போடுறான் அந்த மக்கள். போடா விஜய்க்கு போடுங்கடா, புரியுதுங்களா? அப்படின்ற ஒரு நிலைக்கு வர்றானுங்க. அப்போ இது பாத்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸ். அப்ப அதிமுகவுக்கு அப்படி மைனஸ்ன்னு எதுவுமே சொல்ல முடியாது. மைனஸ்ன்னு சொல்லணும்னா இப்ப பாமக கூட்டணியில இருக்கு. அந்த கூட்டணியில டாக்டர் தனியா, அன்புமணி தனியா இருக்காப்புல, ராமதாஸ் தனியா, அன்புமணி தனியா இருக்காங்க. அப்போ அதுலதான் மைனஸ் ஆக வாய்ப்பு இருக்கே தவிர மற்ற மைனஸ் எது அதிமுக கூட்டணியில இல்லை. ஆனா திமுக கூட்டணிக்கு இப்ப மிகப்பெரிய மைனஸ் விஜய் வருகை. விஜய் வரலன்னு சொன்னா 200 தொகுதிக்கு மேல திமுக கூட்டணி தான். இப்ப இந்த கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடறாங்கல்ல, அது நிஜம்தான். இதுவரைக்கும் போட்டியிடாம இருந்தனால தெரியல, அவரோட ஆக்சுவலா தெரியல. ஒரு 10% வாக்குல ஒரு 5% திமுக வாக்கு பிரிச்சா வேலை முடிஞ்சது இல்ல, திமுக வீட்டுக்கு போக வேண்டியதானே? கண்டிப்பா. இப்ப அந்த அடிப்படையில் பார்த்தா திமுக தான் ஃபர்ஸ்ட், அண்ணா திமுக தான் ஃபர்ஸ்ட், என்டிஏ கூட்டணி தான். என்டிஏ கூட்டணி ஓரளவுக்கு இன்னைக்கு முன்னாடி நிக்குதுங்கிறீங்க. இப்போ ஆமா, ஏற்றத்தை சொல்லணும் இல்லையா? ஏன் அப்படி நீங்க இந்த மாதிரி பேசுறவரு நீங்க வேல்முருகனோட ஏன் என்டிஏட போயிருக்கலாமே, அல்லது எடப்பாடியோட போயிருக்கலாமே? ஏன் எடப்பாடியை எனக்கு இப்போ நான் போய் பேசியிருக்கேன், அதெல்லாம் வேற. நம்ம அது போக முடியாது, அவங்க பாஜக கூட்டணியிலும் நான் போக முடியாது. அதே சிந்தனையை தான் வேல்முருகனும் இருக்காரு. அதனால தான் தனியா நம்ம கிளம்புறோம். அவரு 2வது வேல்முருகன் தனியா நிக்கிறது, அதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனியா நிக்கிறது, அதுவும் ஒரு மைனஸ் திமுகவுக்கு. இப்போ எப்படின்னா இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் நிறைய பேர் வேட்பாளராக வேல்முருகன் நிறுத்தியிருக்காரு. இந்த வாக்குகள் எல்லாம் முழுக்க முழுக்க திமுகவுக்கு தான் போயிட்டு இருந்தது. திமுக தான் இதுல பாதிப்பு உண்டாக்குற. அப்போ அந்த பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இது தமிழக இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டான். இருந்தாலும் இவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய அந்த பலத்தை வச்சுக்கிட்டு சீன் போட்டு இருக்காங்க, நம்ம தான் வின் பண்ண போறோம். சரி, 23 ரொம்ப நாள் கிடையாது, இன்னொரு 10 நாள். அது என்னங்கிறது தெரிஞ்சிடும், வரட்டும். வெற்றி பெறவங்க என்டிஏ கூட்டணியில எடப்பாடியார் வருவார்னு சொல்றீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. நீங்க பேசினதுலாம் நன்றி, வணக்கம்.